ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மூல நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மூலம் நட்சத்திரத்தோட சிறப்பு என்ன? மூலம் நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்கள் நின்றிருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மூலம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் நதி மூலம், ரிஷி மூலம், ஆதி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதோட மூலம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அது ஏன் மூலம் அப்படின்னு பேர் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி இல்லையா? அப்போ அதனால தான் பண்ணுவாங்க. சூரியனோட இயக்கத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். இந்த முடக்க ராசின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு மூலத்தை மையப்படுத்தி தான் சூரியன் இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு பார்ப்பாங்கள்ல. அப்போ ஒரு விஷயத்துக்கு மைய புள்ளியாக இருக்கக்கூடியது மூலம் தான். அனைத்துக்கும் மூலம் எது அப்படின்னு பார்க்கும்போது மூலம் தானே. அப்போ இந்த மூல நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டியதாக இருக்குது. இது தனுசு ராசியோட தொடக்கத்திலே 4 பாதங்களும் இருக்கக்கூடிய ஒரு ராசிங்கிறதுனால மூலம் அப்படிங்கிறது என்னென்னலாம் அடையாளம்னு சொல்லும்போது வெங்காய குத்தை ஒரு அடையாளமாக சொல்லுவாங்க. மூலம் எப்போதுமே தனிச்சிருக்காது. அதுக்கு சுற்றி இப்போ பல்வேறு பிரிவுகள். ஒரு வெங்காயத்தை தனியாக எடுக்க முடியாது இல்லையா? கொத்தாக தானே இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியனோட இயக்கம் இதை மையப்படுத்தி ஒரு சில விஷயங்களில் எடுப்போம். அடுத்தது மார்கழி மாதத்தோட தொடக்கம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இங்கே அங்கேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா? அப்போ தனுசு ராசியோட தொடக்கம்ங்கிறது மூல நட்சத்திரத்தோடைய தொடங்குதுங்கிறதுனால மூல நட்சத்திரத்துக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் முக்கியமாக மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது சூரியன் அந்தலேருந்து கேது வரைக்கும் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே பார்த்திங்கன்னா அது கேதுவோட நட்சத்திரங்கிறதுனால பொதுவாக திருமண வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த இணக்கமற்ற தன்மை கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்திலே பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தில் 2 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் பேசிக்காமலே குடும்பம் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள் சில நேரங்களில் இருக்கும். பொதுவாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட இருக்கிறவங்களோட அவங்களுடைய ஆதி அந்தங்களை தோண்டி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் இவங்களுடைய ஆதி அந்தங்களை தோண்டி எடுத்தோம்னா அவங்க நம்மளோட வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அடுத்தது மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களே பொதுவாக என்னென்ன மாதிரி தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரிடமாவது சார்ந்து பணியாற்றுவதில் அதிக கவனம் செலுத்துவாங்க. தனிச்சு இயங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அதனால தான் அனுமன் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இல்லையா? அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேர்கிட்ட வேலை வாங்கும்போது பல்வேறு விஷயங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு வேலை வாங்கிடுவாங்க. அடுத்தது அதை திரும்ப அவங்களுக்கு திருப்பி செலுத்தும் போது சில நேரங்களில் முடியாத சில சூழ்நிலைலாம் வரும். அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத சில சூழ்நிலைகள் பல நேரங்களில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து கவனமாக இந்த மூல நட்சத்திரத்தை வச்சு நம்ம பல விஷயங்களை முடிவெடுக்க போகிறோம். மூல நட்சத்திரத்தோட அடையாளம் குருகு அல்லது நாரை. இந்த குருகுனாலே பார்த்திங்கன்னா இந்த பறவையில் பார்க்கும்போது நாரை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குறிபார்த்து எய்தலில் நாரை உட்காந்துட்டே இருக்கும், கொக்கு உட்காந்துட்டே இருக்கும். அதுக்கு தேவையான மீன் வரும்போது குறிபார்த்து அடிக்கும்ல. அந்த மாதிரி இவர்களோட லட்சியங்கள் எப்போதும் ஒரு லட்சியத்தோடு இருப்பாங்க. அவர்களுக்கு தேவைப்படும் போது அதுக்கான லட்சியத்துக்கான இலக்கை அடைவதற்கான முழு முயற்சியும் கொண்டு செயல்படுத்துவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ மூல நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் அப்படின்னு எடுத்து பார்ப்போம். மூல நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்னு எடுக்கலாம். அடுத்தது மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது கேதுவோட நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும் இவர்கள் பார்த்திங்கன்னா 2 விதமான தன்மை இருக்கும். பகல்லலாம் தூங்கிடுவோம், ராத்திரியில் முழிச்சிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? இயல்பு வாழ்க்கைங்கிறது பகலில் விழிச்சிக்கிட்டு இருக்கிறதும் ராத்திரியில் தூங்குறது தானே. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரவு நேரங்களில் அதிகமாக கண் விழிக்கக்கூடிய சில விஷயங்கள் பண்ணுவாங்க. சில பேருக்கு இரவு நேர தூக்கமே குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இரவு அமைதியாக இருக்கும், தனிமையாக இருக்கும்ல, எந்த டிஸ்டர்பன்ஸஸ் இல்லாமல் செஞ்சு முடிக்கலாம். அப்போ இரவு பணிகளில் அவங்க அதிக கவனம் செலுத்துவாங்கங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா அதிகமாக நூல்களை படிக்கக்கூடிய தன்மையும் அது குறித்து விவாதிக்கக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கும். எப்போதுமே நாம் இருக்கிற இடம் நாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறோமோ இல்லையோ யார் ரொம்ப வலிமையாக இருக்கவங்களோ அவர்களை ஒட்டி பயணப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது அதிகமாக இருக்குங்கிறத இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக மூல நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய பேருக்கு இந்த முக்கியமாக பார்க்க வேண்டியது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமற்ற தன்மை இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா சில வீடுகளில் பிரிந்து இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் கூட இருக்கும். இதை அப்படியே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வேலை நிமித்தமாக ஹஸ்பண்ட் ஒரு ஊரில், ஒய்ஃப் ஒரு ஊரில் இருக்கலாம். வெளிநாட்டில் போய் கணவர் தங்கியிருந்து வேலை பார்த்து அனுப்பலாம். இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் அந்த பிரிவினை இருக்குங்கிறத மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் எதையுமே எது சொன்னாலும் சரி, அதாவது ஒரு தோல் தோலாக உரிச்சிட்டு உள்ளார என்ன இருக்குதுன்னு ஃபைனலாக எடுக்கிறோம் பார்த்திங்களா? அந்த மாதிரி
பூ இதழ்கள்லாம் விரித்து எடுக்கிற மாதிரி அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் ஒவ்வொன்று கேட்டுப்பாங்களே தவிர கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து அதில் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத அடி ஆழம் வரைக்கும் போய் ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கும். நம்ம கண்ணு எதுக்க ஓகேன்னு சொன்னால் கூட அதை வந்து பின்னாடி போய் அதை யோசித்து அது சரின்னு பண்ணால் தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் அறிவுத்திறன் அதிகமாக இருக்குங்கிறத விட இது சரியானது தானா, எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரியானது தானான்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவர்களுக்கு இருக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் மேக்சிமம் விரும்புவார்கள். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்கங்கிறது இந்த இடத்துல நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து மூல நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் கோபம் வந்து அடிக்கடி வரும். அதே சமயத்தில் உணர்ச்சி வசப்படுறவர்களாக இருப்பாங்க. கோபம் அடிக்கடி ஏறும் இறங்குறதுனால ரத்த ஓட்டத்தில் ஏற்ற இறக்கம் அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கையில் சற்று மாறுபாடுகளும் இருக்கும். பட் கோபமும் கொஞ்சம் அடிக்கடி வரும். வழிபாட்டு முறைகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களை வந்து கடவுள் வழிபாட்டை விட ஞானிகள் சித்தர்களோட வழிபாட்டு முறைகளில் அதிகம் கவனம் செலுத்துவாங்கங்கிறத இந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து மூல நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்க விளையாடுற இடத்துல அப்படி ஒரு பக்கம் சீசா விளையாட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, சாய்வு பலகை, ஒரு பக்கம் சாய்ந்தால் இன்னொரு பக்கம் உயரும், ஒரு பக்கம் உயர்ந்தால் இன்னொரு பக்கம் சாயம் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். அடுத்தது இவர்கள் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம்லாம் எளிமையாலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் அவர்களுடைய எண்ணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் ஓப்பனாக வெளியிட மாட்டாங்க. ஏன்னா ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆனால் தான் வெளியில் சொல்லுவாங்களே தவிர காரியத்தை தொடங்கும் போதே நான் இந்த இடத்துக்கு போயிட்டேன், இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு வகையில் பாராட்டக்குரிய விஷயம். அதாவது வளரக்கூடிய சூழ்நிலைகள் பல பேருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அரவணைப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்கல்ல. மூல நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறவர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு அவர்களை வந்து அனுசரித்து போகிறவர்களுக்கு அவர்களுக்கு பின்னாடி இருந்து உதவி செய்கிறவர்கள் நிறைய பேர் இருந்தால் கூட அவர்கள் அதை விரும்புவார்களா அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மற்றவர்களுடைய போக்கை வந்து தெளிவாக இவங்க உணர்ந்து பிடிச்சிருவாங்க. இவர்களுடைய போக்கை வந்து நம்மளால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து மூல நட்சத்திரத்தில் குரு இருந்தால் அறிவும் இருக்கும், நுணுக்கமும் இருக்கும். ஒரு பாடத்துலேயும் நம்ம பேசிக்லேருந்து தனித்தனியாக அந்த அப்ளைடுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டடீஸை நோக்கி போயிட்டுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு துறையிலும் அடுத்தடுத்த நிலையில் அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம்ல, அதை நோக்கி வந்து இவங்க அதிகமாக போயிட்டே இருப்பாங்க. ஒரு துறையிலையும் புது ஸ்ட்ராட்டஜிஸை புகுத்துறவங்களோட தன்மை வந்து இவங்க தான் இருப்பாங்க. அது தொழில்நுட்பத்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி, நிலம் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, ஆகாயம் சார்ந்த துறையாக இருந்தாலும் எல்லா துறையிலுமே அடுத்தடுத்த தொலைநோக்கு திட்டம் இன்னும் 20 வருஷம் கழித்து இங்கே என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதை சொல்பவர்கள் வந்து இவராகத்தான் இருப்பாங்க. இது வந்து அந்த காம்பினேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அடுத்து மூல நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் பொதுவாக வந்து குரு வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது ஒரு வகையில் நல்லதாக இருந்தால் கூட அது மூல நட்சத்திரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு தான் வசதி வாய்ப்புகள், பொருள் சேர்க்கை, எல்லாமே செல்வ செழிப்புகள் என்ன இருந்தால் கூட எளிமையான வாழ்க்கை முறைகளையும் அதை தான் வந்து இவங்க விரும்புவாங்களே தவிர இருக்கிறத எல்லாத்தையும் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்க விரும்பவே மாட்டாங்க இல்லையா. அதனால் எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லா அறிவு திறமைகளும் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒதுங்கி எல்லாரை விட எளிமையாக தான் அவங்களுடைய வாழ்க்கை செய்வாங்க. 1000 ரூபாய்க்கு இவங்க வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா 200-300 போதும், ட்ரெஸ்ஸு போதும்னுமா. ஆனால் வந்து இன்னொருத்தவங்க கேட்டாங்கன்னா அது விலை உயர்ந்தது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தன்மை வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து இந்த பருத்தி நூல், ரெடிமேட் இந்த மாதிரி துறைகளில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த டாக்டராக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட துறை, பல் சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து இவர்களை வந்து ரொம்ப நல்ல நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து மூல நட்சத்திரத்தில் சனி இருந்தால் பல நேரங்களில் ஒரு விரக்தியான மனநிலையில் வந்து விடுவாங்க. அப்படி இல்லைன்னா விரக்தியான மனநிலையில் நிறைந்தவர்களுக்கு வந்து அவர்களை எப்படி நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றதுங்கிறதுக்காக இவங்க கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. ரொம்ப நலிவடைந்த மனிதர்கள், மனசளவில் பாதிக்கப்பட்ட மனிதர்களை ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு ஆற்றுப்படுத்துதல்ங்கிற கவுன்சிலிங், அது வந்து இவர்களுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்கும். மக்களுக்கு பயன்படாத விஷயங்கள், அடித்தட்டு மக்களுக்கு பயன்படாத விஷயங்கள் அதில் வந்து தர்மமாக இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்தது மூல நட்சத்திரத்தில் ராகு இருந்தால், கேதுவோட நட்சத்திரத்தில் ராகு இருக்குது, ஆனால் குரு வீடுங்கிறதுனால வீர விளையாட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு பேரே கோதண்ட ராகு அப்படின்னு தானே சொல்லுவாங்க எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும். அப்போ இது வந்து ராமர் வீடுன்னு சொல்லுவோம், வில்லுக்குரிய வீடுன்னு சொல்கிறோம்ல. இவங்களுடைய வணங்குற கடவுள்கள் கூட பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் ஏந்தி நிற்கக்கூடிய கடவுள்கள் வந்து இவங்க வணங்குறதா இருப்பாங்க.
அதே போல் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கத்தை யோசிச்சுக்கிட்டே வருவாங்க. இவங்ககிட்ட எது சொன்னாலுமே இதை அப்படியெல்லாம் கண்மூடித்தனமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதை யோசித்து அதில் சில கரெக்ஷன்ஸை போட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரொமோட் பண்ணுறது. அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இது மார்க்கெட்டிங் நல்லா பண்ண முடியலன்னா அதில் என்னென்ன சேஞ்சஸை உட்படுத்தி அதுக்கப்புறம் மாற்றுறாங்கல்ல, மாற்றங்களை நிறைய உட்படுத்துவாங்க. அது இப்போ வேலையிலையும் சரி, உற்பத்தியிலையும் சரி, சர்வீஸ் செக்டார்லேயும் சரி, நிறைய இந்த ஸ்ட்ராட்டஜிஸை புகுத்துறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறவங்க. மூல நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அடுத்து மூல நட்சத்திரத்தில் கேது இருந்தால், மூல நட்சத்திரத்திலே கேது இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சரியான ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்தோம்னா அந்த ஃபார்முலாவுக்குள்ளே அப்ளை பண்ண, இப்போ கணிதத்தில் நிறைய சூத்திரங்கள் இருக்குல்ல, அல்ஜிப்ரா அது இதெல்லாம் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி சூத்திரங்களை உருவாக்கக்கூடியவர்கள் இவர்களாக இருப்பாங்க. பலபடன் செய்கிற வேலை வரையும் 100 பேர் 100 மணி நேரத்தில் செய்கிற வேலையை 10 பேர் 10 மணி நேரத்தில் செய்யக்கூடிய நிலவுக்கு ஒரு டெக்னாலஜியெல்லாம் உருவாக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஷார்ட்கட், மக்களுக்கு பயனுள்ள வகையில் எல்லா துறையிலையும் பார்த்திங்கன்னா இந்த அலைச்சல் திருச்செல்லாம் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாங்கிற மாதிரி புதிய புதிய தொழில்நுட்பங்களையும் ஸ்ட்ராட்டஜிகளையும் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்வாங்களே தவிர ஆடம்பர வாழ்க்கையை பெரிய அளவுக்கு விரும்ப மாட்டாங்கங்கிறது தான் உண்மை. என்ன நேயர்களே, இப்போ தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரத்தில் சூரியன்லேருந்து கேது வரை 9 கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத பார்த்தோம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.